வணக்கம் நேயர்களே. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் இன்று. தமிழக அரசியலில் ஒரு பெண் ஆணாதிக்கத்தை எதிர்த்து தனியாக நின்று போராடி இரும்பு பெண்மணி, ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு பேர் வாங்கின இது மிக மிக குறைவு. அதில் முக்கியமாக நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய இடர்களை சந்தித்து அடுத்தடுத்து அவர்கள் அதை தாண்டி வந்தது தான் அவங்களுடைய துணிச்சலுக்கு காரணம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கலாம்னு நினச்சப்போ நடிகை ஆக்கப்படுறாங்க. அவங்க விரும்பாமல் தான் திரைத்துறைக்கு வர்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் பயின்று ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் அது சாத்தியமில்லை. சினிமா துறைக்கு வர்றாங்க. சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய நடிகையாக கிட்டத்தட்ட 60கள் 70களில் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக அவங்க இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் கூட கிட்டத்தட்ட அதிக படங்கள் நடித்த நடிகை, 28 படங்கள். தென்னிந்தியாவுடைய முதல்வர்கள் 4 முதல்வருடைய நடித்தவர் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தலைவர்களோட நடித்தவங்க அப்படின்ற பெருமைக்கு உரியவங்க. திரையுலக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு மற்ற நடிகைகள்லாம் நடிச்சுட்டு எனக்கு என்னென்னு போயிடுவாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி அரட்டைகள் இந்த மாதிரி அதை தாண்டி அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளாதவர்கள் தான் அதிகம். ஆனால் தன்னுடைய துறை தாண்டி, சினிமா துறை தாண்டி நடனம், இசை, எழுதுதல் ப்ளஸ் படிக்கிறது, அதிகமாக புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் பல பேட்டிகளில் பலர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகை லட்சுமி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதாவது சினிமாவில் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நாங்களாம் எங்கேயாவது அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவங்க மட்டும் தனியாக போய் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க, படிச்சுட்டு இருப்பாங்கன்னு. அப்போ அவங்க அந்த படித்த அந்த விஷயங்கள், அவங்க நாவல்கள் படிச்சிருப்பாங்க, அரசியல் படிச்சிருப்பாங்க, பல விஷயங்கள் பிற்காலத்தில் அவங்களுக்கு அரசியலில் வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிச்சின்னு சொல்லலாம். ஜெயலலிதாவிடம் ஒரு பிடிவாத குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தான் நினச்சதை செய்யணும், அதற்கு எந்த இடையூறு வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்ற ஒரு தன்மை. அது திரையுலகிலே அவங்கள பார்க்கலாம். ஒவ்வொரு காட்சிகள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது அவருடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா 70களில் தாயார் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு சினிமா வாழ்க்கை அவர்களுக்கு முடக்கப்பட்டு, தாயாருடைய மறைவு, தனிமைப்படுத்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை இல்லாத ஒரு நிலை, எல்லாமே தோல்வி அப்படின்ற ஒரு கட்டத்தில் போயஸ் கார்டன்லேயே முடங்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வந்த பொழுதும் மற்றவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா வேறு மாதிரின்றதுனால அதையும் தாண்டி அவர் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எழுத்தாற்றல், அவருடைய அந்த இதனால் அவர் சோவுடைய துக்ளக்குடைய ஒரு ஆங்கில பதிப்பில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆருடன் இணைந்து அரசியலில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார் அப்படின்ற தகவலை பார்க்குறோம். 82 அதிமுகவில் அவங்க இணைஞ்ச பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட பதவி சிறுசேமிப்பு திட்ட துணைத் தலைவர் பதவி ப்ளஸ்ஸு சத்துணவு அந்த மாநில அமைப்பாளர் பதவி. அந்த பதவியை வாங்கிட்டு அவங்க அப்படியே சும்மா இருந்துடல. அந்த பதவியில் நம்ம என்னென்ன செய்ய முடியும்னு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம், இந்த பொறுப்புக்கு வந்துட்டோம், நாளை இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்ம வாட்டில் நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது இல்லாமல் இந்த பொறுப்பில் ஏதாவது பண்ண முடியுமா, ஜனங்களை இதை பயன்படுத்தி எப்படி சந்திக்க முடியுன்றத அவங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனாங்க. நடிகை, ஒரு சுகவாழ்வு வாழ்ந்தவர் தான். ஆனால் அரசியலுக்கு வந்த அப்புறம் அந்த இதை பண்ணாங்க. இன்றைக்கி நடிகராக இருந்து அரசியலுக்கு வருபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன். எப்படி அவங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது. அதற்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினரானால், ராஜ்யசபா உறுப்பினராகி டெல்லியில் அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிற சப்ஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியே பெரிய அளவில் கவர்ந்தது. அன்றைய எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எம்பிக்கள் பலரும் பாராட்டுற மாதிரி அவங்களுடைய ராஜ்யசபாவுடைய பேச்சுகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறுகிய காலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியுன்றதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதி ஜெயலலிதாவை பல இடங்களுக்கு அவங்கள நகர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யூனிக்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களை விட நான் வித்தியாசமானவன், மற்றவர்கள் செய்கிற அதே விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், மற்றவர்கள் மாதிரி நான் குனிந்து போக மாட்டேன், கூளை கும்பிடு போட மாட்டேன், எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு எடுத்து வைத்த தலைவர்கள் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு மூவ் ஆகியிருக்காங்க, பெரிய அளவில் பேர் பெற்றிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதன்மையானவர்னு சொல்லலாம். அவர் 82 அந்த காலகட்டங்கள், இந்த பீரியட்லலாம் அதிமுக உள்ள சீனியர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் பெரிய மோதல். ஜூனியர்கள், இளைஞர்கள், இளம் தலைவர்கள்லாம் ஜெயலலிதா பக்கம் நிற்கிற அந்த இதெல்லாம் அதிமுகவில் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும்.
அது ஒரு தனி டீமாகவே இருந்தது. சீனியர்கள் ஜெயலலிதா ஓரங்கட்டுற வேலைலாம் நடந்தது. அதை மீறி தான் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுடைய புரூக்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும், இந்திரா காந்தி சுடப்பட்டதும், சட்டமன்ற பார்லிமெண்ட் பொதுத் தேர்தல் ஒரே நேரத்தில் வந்ததும் அந்த நேரத்தில் நடந்தது. அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினராக, ஒரு பெரிய பிரச்சாரகராக தமிழ்நாடு முழுவதும் ஜெயலலிதா சுற்றி அதிமுக வெற்றிக்காக பிரச்சாரம் செய்தார். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அழுத்தம் இருந்தது. நீங்கள் செயல்படக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சீனியர்ஸ்லாம் செயல்பட்டாங்க. ஆனால் அதை மீறி அவர் வந்து அன்றைக்கி பண்ணது காரணம், அவர் ஒன்றும் வீட்டில் உட்காந்துக்கல. இதையும் பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்ததுனால ஜெயலலிதா என்கிற அந்த ஆளுமை தமிழகம் முழுவதும் பெண்களிடம், அதாவது எம்ஜிஆர் உடைய அந்த ஓட் பேங்க்கு பெண்கள், அந்த பெண்களிடம் எம்ஜிஆர் உடைய வழித்தோன்றலாக ஜெயலலிதா போய் ரீச் ஆனாங்க. அந்த பீரியட் தான் சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேச்சு, அந்த ஒரு விஷயத்தை பேசுறது, அந்த மாடுலேஷன், அழுத்தமாக பேசுறது, இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட எம்ஜிஆருக்கு பிறகு இவங்க தான் அப்படின்ற ஒரு உணர்வு உண்டு பண்ணிச்சு. ஆனால் அதே நேரம் கட்சி தலைவர்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எம்ஜிஆரிடமும் பலர் போய் அவர் மேலே குற்றச்சாட்டு பட்டியல் வாசித்ததெல்லாம் பார்த்தோம். 86 இந்த மாதிரி பீரியட்லாம் ஜெயலலிதாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இக்கட்டான நிலைமை இருந்தது. 87 ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு யார் வர்றது அப்படின்றதுல ஒரு பெரிய மோதல் நடந்தது. அதில் பெருவாரியானவர்கள் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய பக்கம் நின்னாங்க. அவர்களை வலுக்கட்டாயமாக அரசியல் உள்ள கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தாலும் விரும்பியிருக்க மாட்டார். அதற்கு முக்கிய காரணம் ஜெயலலிதாவை ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் ஜெயலலிதா பின்னாடியும், சீனியர் மினிஸ்டர்கள், கட்சியை நீங்கள் 89 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் இருந்தாங்க. கட்சியே ஒரு பக்கம் நின்று 2 தேர்தலாக 2ஆக கட்சி பிளவுபட்டு தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய அணி தான் அதிக எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட 27 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. அதிமுக பிளவுபட்டதால் திமுக முதல் முறையாக 13 ஆண்டு வனவாசத்திற்கு பிறகு 77க்கு பிறகு 89இல் ஆட்சியை கலைஞர் பிடித்தார். இந்த தேர்தல் தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அவர் இந்த தேர்தல் மூலியமாக அவர் தான் அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கரெக்டான தலைவர், அந்த எம்ஜிஆருடைய இதை வழிநடத்திட்டு போவார்னு ஜானகியும் ஏற்றுக்கொண்டார், கட்சியிலும் பெரும்பாலான ஏற்றுக்கொண்டார்கள். கட்சி மீண்டும் ஒன்றுபட்டது. அதற்கு பிறகு தான் அந்த சட்டமன்றத்தில் அந்த தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான ஜெயலலிதா வெளியில் வந்து ஆவேசமாக பேட்டி கொடுத்து விட்டு, இனி நான் முதல்வராக தான் சட்டசபைக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஏன் இந்த தாக்குதல் சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதராக ஜெயலலிதா இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளான பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் 2006 அனைத்து எம்எல்ஏக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொழுது தன்னந்தனியாக அதே சட்டமன்றத்தில் போய் தைரியமாக உரையாற்றினார். இந்த தைரியம்லாம் யாருக்கும் வந்துடாது, சாதாரணமாக வந்துடாது, பயந்து போயிடுவாங்க. எல்லாரும் சஸ்பெண்டு. ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் வீட்டில் இருந்தனால அவங்க சஸ்பெண்ட் இல்லை. அவங்க மட்டும் போய் அந்த மானிய கோரிக்கை மேலே கிட்டத்தட்ட 45 நிமிடம் 50 நிமிடங்கள் உரையாற்றினார். யாரும் பேசலை, அந்த சைடு எதிர் சைடில் ஆளுங்கட்சியில். அந்த மாதிரி பேசிட்டு வந்து வெளியே பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. இந்த தைரியம் இருக்குல்ல, இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு. இதுதான் அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இது ஒரு பார்ட்டு. 91 to 96 ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய படுதோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்ட சோதனை வந்தது. அவரை கைது செய்து 28 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள். அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. எல்லா வகையிலும் வாழ்க்கையில் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்த ஒரு பெண்மணி சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு 28 நாள் சிறையில் இருந்தார். அவர் சிறையில் இருந்த காலகட்டங்களில் அவர் வீடு உள்ள ரெய்டு போய் தொலைக்காட்சிகளை கொண்டு போய் எவ்வளோ செருப்புகள், எவ்வளோ புடவைகள், எவ்வளோ நகைகள்னு காட்டி எந்த அளவுக்கு டீஃபேம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதன் பிறகு அவர் வெளியில் வந்துட்டு நான் நகை எதுவும் அணிய மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த இதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. இவ்வளவு பண்ணியும் ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா போயிடுவாங்க, அரசியல் விட்டு போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு கணக்கு போட்டால் 2 வருஷத்தில் வாய்ஸ் கொடுத்த ரஜினிகாந்த் மீண்டும் வந்து வாய்ஸ் கொடுத்தும் அதிமுக 30 இடங்களை அந்த 98 பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு மத்தியிலும் ஆட்சியில் பங்கெடுத்தாங்க. பிறகு அதிமுக அந்த மத்திய அரசு கவிழ்வதற்கும் ஜெயலலிதாவே காரணமாக இருந்தார். அதன் பிறகு திமுக பாஜகவோட கூட்டணி போச்சு. இந்த காலகட்டங்களில் மீண்டும் தனக்கான அணியை மாற்றி அமைத்து எந்த ஜெயலலிதா எதிர்ப்பில் வெளியில் போனாரோ மூப்பனார், அவரே மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வைத்து 2001 ஒரு புதிய முதல்வராக, எப்படி சொல்கிறது, ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு புடம் போடப்பட்ட ஒரு தலைவராக 2001க்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க.
91 96 காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பல விஷயங்கள் ரொம்ப முன்மாதிரியாக செஞ்சது இன்றைக்கும் பேசப்படுது. 69% இடஒதுக்கீடை பொதுப்பட்டியலில் கொண்டு போய் அவங்க அதை அழகாக பார்லிமெண்ட்டை பயன்படுத்தி அதை நிறைவேற்றினது இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்குது. அது வந்து இன்னை வரைக்கும் பலரால் இது பண்ணப்படுது. அதே மாதிரி அந்த தொட்டில் குழந்தை திட்டம் அது வந்து பெரிய அளவில் உலக அளவில் யுனெஸ்கோ அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதனால் காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கும் பட்டதாரிகளாக, மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக சமூகத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பீரியடில் பண்ணாங்க. முக்கியமாக பெண்களுக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண் போலீஸுக்கான முக்கியத்துவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அது ஒரு பார்ட்டுன்னு வச்சுங்க. 2001க்கு பிறகும் அதே மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க. 2006 தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு விஜயகாந்த் கட்சி வந்ததுனால அது ஒரு தொங்கு சட்டசபை வந்தது. அந்த பீரியட்லேயும் அவங்க ரொம்ப உறுதியாக நின்று அதே விஜயகாந்த் கூட மீண்டும் கூட்டணி அமைத்து 2011 பெருவெற்றி மீண்டும் ஆட்சி பிடிக்கிறாரு. அதே உடைய தொடர்ச்சியாக 2016 அவங்களுடைய சாமர்த்தியமாக அந்த மக்கள் நல கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி உருவாச்சின்னுவாங்க. அதில் பெரும்பங்கு ஜெயலலிதாவுக்கு இருக்குதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. அந்த ஆட்சி அப்படியே தொடர்ந்தது. 2016க்கு பிறகு அவர் இயற்கை அவரை அழைத்து கொண்டது. அவர் 2016க்கு பிறகு மரணம் அடைந்தார். ஜெயலலிதாவுடைய யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் செய்ய முடியாததை எம்ஜிஆர் பெற முடியாத வெற்றியை ஜெயலலிதா காலத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். சாணக்கியர் கலைஞர் அப்படின்னா இந்த சாணக்கியருக்கே சாணக்கியர் மாதிரி பல தடவை தோல்வியற வச்சது ஜெயலலிதா. அப்படி அதிமுக பெறாத வெற்றி, எம்ஜிஆர் காலத்தில் பெற முடியாத வெற்றியை தனதாக்கி கொண்டவர் ஜெயலலிதான்னு சொல்லலாம். 2014 என்னதான் மோடி தனது நண்பராக இருந்தாலும் மோடி இல்லை இந்த லேடின்னு சொல்லி 37 பாராளுமன்ற தொகுதிகளை அதிமுக தனியாக ஜெயிச்சது ஒரு வரலாறு. அது திமுகவும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. 37 மக்களவை எம்பிக்கள், 13 ராஜ்யசபா எம்பிக்கள்னு 50 தொகுதி, 50 பேர் டெல்லியில் அதிமுக வசம் இருந்ததுன்றது ஒரு மாநில கட்சியில் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையை வச்சுருந்ததும் எந்த இதுலேயும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த பெருமைக்குரியவரும் ஜெயலலிதா. அதே மாதிரி மிக சிறிய வயதில் முதல்வரான பெண் முதல்வர் அப்படின்ற ஒரு பேரும் ஜெயலலிதாவுக்கு உண்டு. அதே போன்று 234 தொகுதிகளிலும் அதிமுகவை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்த பெருமைக்குரியவர் ஜெயலலிதா. அந்த இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் கூட இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் கலைஞருக்கே டஃப் கொடுத்தவர். ஏன்னா கலைஞர் பீக்கில் இருந்த காலத்தில் இவங்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பெண், 15 வயது, மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தவங்க. ஆனால் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது 82 கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய 2 தடவை முதல்வராகி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த டைமு. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவங்க கலைஞருக்கே பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிறந்த நாளில் நம்ம வாசகர்களுக்கு அவரை பற்றி நினைவு கூறுவோம். தமிழகத்தினுடைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும்லாம் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையவில்லை, ஆனால் தமிழகம் முழுவதும் அவரை அம்மானு அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சது. இன்றைக்கும் அம்மா அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் அது போய் சேராது. அதே மாதிரி சட்டம் படித்து ஒரு பெரிய சீனியர் கவுன்சில் ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை, அதுவும் நடக்கலை. ஆனால் சட்டம் இயற்றுகிற இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்தாங்க. தான் பட்டதாரி ஆகவில்லைன்றது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் பல ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்களே மிரண்டு போகிற அளவுக்கு அவங்களுடைய ஆங்கில புலமையும் அந்த நுண்ணறிவு, அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தோடு கவனிக்கிற அந்த விஷயமும் இருந்தது. ஆட்சியில் வந்து கடுமையாக சட்டம் ஒழுங்குலேருந்து கட்சியை நடத்துறதுலேருந்து முன்மாதிரியாக ஒரு இராணுவ கட்டுப்பாடு இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எதிர்கட்சியினரும் இரும்பு பெண்மணி அப்படின்னு புகழ்கிற அளவிற்கு இருந்தவர் ஜெயலலிதா. அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவோம். நன்றி.